எனக்கு வந்து செகண்ட் டே. எனக்கு மார்னிங் இன்சூரன்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ கிளைம் ஆனது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எடுத்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பயாப்சி ரிப்போர்ட், எஃப்என்ஏசி ரிப்போர்ட் அதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஆதார் கார்டு, நம்ம ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு எடுக்கணும். ஸோ ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் இன்சூரன்ஸ் காப்பி, சிஎம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம கிளைம் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சர்ஜரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது எல்லாமே வந்து அங்கே எல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்கேன் காப்பி எல்லாமே பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஸோ நைட்டு 10 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். நாளைக்குமே 50% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிஃபோராகவே 2-3 பேர் இருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு முடித்தா உங்களுக்கு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் மேபி 1 வீக் ஆகும். அதுக்கப்புறம் நான் அகெயின் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இடையில முடிஞ்சால் அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.